இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது எந்த மாதிரியாக இருக்கும், அதாவது ப்ரெசென்ட்டில், பாஸ்டில், ஃப்யூச்சரில், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இருந்த காலம், இந்த மாதிரி 3 வித்தியாசமான காலங்களில் ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த சென்டென்ஸோ இல்லை பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் அடிப்படையில் தான் நமக்கு இருக்குது. ஒரு காலத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலம் எப்படி இருக்குது, ஒரு ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்கா, இல்லை ஒரு பாஸ்ட் ஃபார்மில் இருக்கா, இல்லை ஒரு ஃபியூச்சர் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒர்க் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூச்சர் ஃபார்ம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் தான் என்ன பண்ணுது, ஒரு வாக்கிய செயல், அந்த செயலில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாக்கியமே கரெக்டாக வடிவமைச்சு அதை எப்படி கரெக்டாக பேசுகிறதுக்கும் நமக்கு வந்துட்டுருக்கு. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசவோ எழுதவோ செய்கிறீங்கன்னும் போது அது ஒரு அப் அண்ட் டவுனோட நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், வாக்கியங்களை கரெக்டாக உச்சரிக்கிற மாதிரியும் இருக்கும். சரிங்களா. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம குறிக்கக்கூடிய ஆட்கள், அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சன்ஸ் அப்படிங்கிறது. அந்த பர்சன்ஸ், அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது டு இண்டிகேட்டிங் அ 1 பர்சனாலிட்டி ஆர் 2 பர்சனாலிட்டி ஆர் மெனி அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக நேம் யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்லைனா ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சொல்லியிருக்கலாம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட், ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்குது, அதுக்கேற்று தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன செயல் வார்த்தை, என்ன மாதிரியான டென்ஸ், என்ன மாதிரியான ரூல் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து present continuous tense, இந்த பாசிட்டிவ் ஃபார்ம். ஸோ பாசிட்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். வேர்ப் வந்து V1, V2, V3, V1 + ing. அது ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த வேர்ப் ஃபார்மில் நம்ம இன்னைக்கு என்ன எடுக்கிறோன்னா, ரைட் அப்படின்னா எழுது, ரோட், எழுதினேன், ரிட்டன், எழுதினான். V1 + ing வந்து ரைட்டிங். ரைட்டிங்னா ஒரு verb 1 + ing. அப்போது அந்த verb 1 அந்த ஆக்ஷனை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, ரைட்டிங் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸஸில், ரிட்டன், இது எழுதினது, இது திரும்ப பெறுறது. சரிங்களா. பட் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் த சேம் ஃபார்ம் ஆஃப் ஒன் சவுண்ட்ஸ் தான். பட் ஆனால் மீனிங்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வேரி ஆகும். சரிங்களா. ஸோ ஆக்ஷன் ரெடி, சப்ஜெக்ட், he, she, it, they. Rule, subject plus is, am, are plus V1 + ing plus ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ரூல் ரெடி. இப்போ இந்த ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஐ ஆம், வாஸ், இஸ் வாஸ், she is, she was, you are, you were, they are, they were, we are, we were. Then it இருக்கு இல்லையா, it is, it was. So the present and past formation is over. Present, past, so present and past formation correct over ஆயிருக்கு. இப்போ sentence எழுதலாம். example என்ன பண்றோம்,
யார் சென்டென்ஸ் எப்படி வரலான்னு பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணேன், ஷீ அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஷீ அப்படின்னா என்னது, அவள் இல்லையா. அவள் அப்படிங்கிறது which is indicating one person. So அப்போ she is verb 1 plus ing writing. She is writing a book or novel or letter or anything can be done. So she is writing. What she is doing, she is writing. அது என்ன எழுதுறாங்கன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அவள் அப்படின்னா ஒன்று அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அவள் ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறாள். ஸோ அவள் ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் ரைட்டிங் எ நாவல் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது, எழுதக்கூடியது தான். எழுதுறத எழுதினாங்களா, எழுதினேனா, இல்லை எழுதினார், அந்த மாதிரியில் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எந்த ஃபார்மேட்டிவ் வரணுமோ அந்த ஃபார்மேட்டிவ் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் ஆர் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படி இல்லைவங்க வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபார்மாக பர்ஃபெக்ட் ஃபார்மானு எழுதணும். இப்போ நம்ம கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ரைட்டிங் ஐஎன்ஜி அப்படின்னு சேர்த்து கொடுக்குறோம். எழுதி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு கொடுக்குறோம். கண்டினியூஸ் இல்லை அப்படிங்கும் போது நம்ம இப்படி கொடுக்க போகிறது இல்லை, சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அதுவும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ன்னும் போது இஸ் யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். சிங்குலர் ஃபார்ம் வரும்போது எஸ், ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது நமக்கு ஆர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப் ரைட், ரோட், ரிட்டன் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப் வச்சுட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.